நீங்கள் என்ன நமக்கு ஒன்று புரிஞ்சிக்கவே முடியலங்க. இவர் பேசுறது நமக்கு இது கட்சியா இல்லை என்ன எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. சம்மந்தம் இல்லாமல் இவங்க என்ன கொஞ்ச நாள் கழிச்சு டிவிக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி போய் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 7 மணி அதுக்கு மேலே ஒரு கொடுமை. ஒரு ட்வீட் படிக்கிறேன் நான், சரிங்களா? அதில் யாரையும் சாதாரணமாக நினைக்காதே, காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும். சாதாரணமானவர்கள் என்று நினைத்து புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தை உலுக்கி பார்த்தவர்கள் அப்படின்னு போட்டு கீழே சேகுவாரா. எங்க இருந்து எடுத்தாரு ஒண்ணுமே புரியல. கேட்டா இவரை அடிச்சு விடுவாரு. நம்ம போட வேண்டியதான், எவன் கேட்பான்? என்ன வேணாலும் போடலாங்க. ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நாளைக்கே விஜய் வெளியில வந்து இதுல என் மேலேயும் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு திடீர்னு ஒரு வீடியோ வெளியிட்டாருன்னா விஜயே திமுக டிவிக்கிலேருந்து வெளியேற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு வாரியர்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒர்க் பண்ணுறாங்க. சீரியஸாக அப்படி தான் இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் இலவசங்களை ஒழிப்பன்னு சொல்கிறத இந்த ஜென்சி கிட்ஸ் ஆதரிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எதுக்கு, நம்ம தான் வேலைக்கு போகிறோமே அப்படின்ற மனநிலை தான் அவங்களுக்கு. அது வந்து ஒரு சமநிலை. அப்படியான ஒரு அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. அப்போ நீங்கள் வந்து இவருக்கே தெரியாது இவருடைய கொள்கை என்னன்னு. விஜயே நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் உங்கள் கொள்கை ஒரு 4 கொள்கையை சொல்லுங்கன்னா தான் அதான் நடக்கும். நீங்கள் வந்து திமுகவினுடைய கைக்கூலி அப்படின்ற குற்றச்சாட்டு சோஷியல் மீடியாவில் பலர் வச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் அதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் வெளிப்படையாகவே கேட்டுறேன், திமுக கைக்கூலியா நீங்கள்? விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன டிவி அணில் குஞ்சுனாங்க என்ன. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மீடியா மட்டும்தான் விஜயோட பாசிட்டிவாக போட்டுச்சு. அவங்க ஐடிவிங் வாய்ஸ் ஆஃப் காமன் தாண்டி நான் என்று சொல்கிறேன், அது நாங்கள் தான். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம் தான் டிஎன் ட்ரோல் மீடியாவில் ஷேகுவார். அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் கூட தான் நம்ம பேச போகிறோம் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திரும்ப அந்த காரிடர் அவங்க அந்த வழியை பற்றி பேசும்பொழுது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த க்ரௌட் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலையை வந்து காவல்துறையிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை அங்கே தான் அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு உரிமையும் தராங்க. நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி காவல்துறை தடியடி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ அதுக்கான வாய்ப்பை வந்து இவங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? இதை நீங்கள் எங்கள் ஆள்கள் வருவாங்க, ஒருவேளை கொஞ்சம் வரமீறி போனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணி. அதுதான் இவர் அதாவது ஒரு நெரேட்டிவ் என்ன தெரியுங்களா, இவர் வந்தால் கூட்டம் வரும். உண்மையும் தானே, கூட்டம் வருது இல்லை அவருக்கு. நீங்கள் சிரஞ்சீவிக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு. சிரஞ்சீவி ஷூட்டிங் ஏதாவது கூட்டம் பார்க்குறீங்களா? தேவைன்ற இப்போ இவர் போய் கொடைக்கானல் போய் ஷூட்டிங் எடுத்தார், முதல் நாள் இருந்துச்சு, அடுத்த நாள் கூட்டம் பார்த்தீங்களா? இவர் வெளியே வந்தாலே கூட்டம் வருதுன்றதெல்லாம் உண்மை இல்லை, பொய், உண்மை கிடையாது. அது ஏன் இவங்க வந்து இப்போ இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போனார், இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஏதாவது கூட்டம் ஓடிச்சா? பின்னாடி ஏதாவது ஒரு பைக் ஓடிச்சா? பத்திரிக்காரங்க தான் ஓடினாங்க. இவர் அந்த இடத்துல போய் வீடியோ போடுறாரு. என்ன போடுறாரு? சிஎம் சார், நான் என் வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டு வாசலில் பத்திரிக்காரங்க இருக்காங்க. வெளியே வந்து ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போகலாம். 10 நாளாக அவங்களும் வெளியே நிற்கிறாங்க. நீ என்ன தலைவர்? நீங்கள் என்ன தலைவர்? நீங்கள் என்ன நமக்கு ஒன்று புரிஞ்சிக்கவே முடியலங்க. இவர் பேசுறது, இவர் நடந்துக்கிறது. நான் இன்னொன்று ஒரு கேள்வி வைக்கிறேன். இது நீதிமன்ற விசாரணை வந்து ஒரு சில மணி நேரத்தில் ஏன் இந்த வீடியோ இவர் வெளியிடணும்? ஏன் முன்னாடியே வெளியிட்டா என்ன? ஒரு மன உளைச்சல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை அந்த சூழலில் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கலாம் அதுலேருந்து. அப்போ இந்நேரம் வெளியில் வந்திருக்கணுமே, வீடியோ போட்டு அடுத்த நாளே வெளியே வந்திருக்கணுமே. ரெக்கவர் ஆகிட்டாருன்னா கரெக்டாக வெளியே வந்திருக்கலாம்ல. சரி, இவர் தான் இந்த கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா கீழே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் தமிழ்நாட்டு பக்கமே வரல, ஒரு நாள் தமிழ்நாட்டு பக்கமே வரல, அவர் அங்கேயே இருக்காரு. இன்னொருத்தர் 2 பேர் எந்த திசையில் இருக்காங்கன்னே தெரியல. இன்னொரு 2 பேர் நான் தலைமறைவாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே தலைமறைவாக இருக்காங்க. அப்போ இது என்ன கூத்தா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? நமக்கு இது கட்சியா இல்லை என்ன எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. சம்மந்தம் இல்லாமல் இவங்க என்ன கொஞ்ச நாள் கழிச்சு டிவிக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி போய் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் எல்லாம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இனி ஒருத்தர் வீடியோ இங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் போய் கொடியெலாம் ஆட்டக்கூடாதுங்க அப்படின்னு. இன்னொரு செய்தி வருது, அங்கே கொடியாட்டினது டிவிக்கேவே இல்லை, ஏடிஎம்கே மெம்பர் தான் அப்படின்னு. நம்ம இதெல்லாம் பார்த்து ரசிக்க தான் செய்ய தோணுதே தவிர இது என்ன மாதிரியான அரசியலே நம்மளால புரிஞ்சிக்கவே முடியலை. இல்லை, ஒரு சில நிர்வாகிகளுடைய பேர் எஃப்ஐஆரில் இருக்குது. அது தவிர சில பேர் வந்து பெருசாக மீடியாவில் அதில் பார்க்க முடியல. அவங்களுக்கு நிர்பந்தம் இருக்கா என்ன தலைமறைவாக இருக்கணும்? இல்லை அவங்களா தான் இருக்காங்களா? ராஜ்மோகன் அண்ணன் வந்து ஏன் இருக்காருன்னு தெரில. ஒருவேளை அவருக்கு தீபாவளிக்கு பட்டிமன்றம் ஆர்டர் வர்றதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போலேருந்தே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாரு. 10 நாள் கழித்து ஒரு அறிக்கை விட்டார். நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், மன உளைச்சலில் இருக்கேன், அந்த 41 பேர் கூட இருக்கணுன்றதான் போட்டிருந்தாரு அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த இடத்துல அவர் எங்கேயுமே நான் கட்சி விட்டு போகிறேன் ஈரேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. திடீர்னு லைலமணி அந்த அண்ணா மீண்டு வானான்னு கூப்பிடுறாரு. அவர் போகிறேனே சொல்லலையே, இங்கே வான்னு கூப்பிட்றான்னு ஒரு டவுட்டு.
எனக்கு டவுட். ஆனால் அவர் அடி போடுறது எதுக்குன்னா, அவர் தீபாவளிக்கு வர அந்த பட்டிமன்றத்தை வச்சு தான் அடுத்த 1 வருஷத்துக்கு வண்டியை ஓட்டணும். இல்லைன்னா பொங்கல் வர வரைக்கும் வண்டி நிற்காது. அதுக்கு இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போடணும்னு அவர் ட்வீட் போடுறாரா என்னன்னு தெரியல. லைலாமணி அதுக்கு மேலே ஒரு கொடுமை. ஒரு ட்வீட் படிக்கிறேன் நான், சரிங்களா? அதில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. யாரையும் சாதாரணமாக நினைக்காதே, காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும். சாதாரணமானவர்கள் என்று நினைத்து புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தை உலுக்கி பார்த்தவர்கள் அப்படின்னு போட்டு கீழே சேகுவாரா. நான் சேகுவாராவோட பேர் வச்சுருக்கேன், சேகுவாராவோட புத்தகங்கள் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி சேகுவாரா எந்த இடத்துல சொன்னாருன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இப்படி சேகுவாரா சொன்னாரான்னு இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மாதிரி வரிகள் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? இல்லை தம்பி சேகுவாரா அதை சொன்னாரா? இல்லை தம்பி. சரி ஓகே நன்றி. இவரோட கமெண்ட்லேயே போய் பார்க்குறேன், மாடுன்னு ஒரு ஐடி கிராக்கை டேக் பண்ணி சேகுவாரா இப்படி சொன்னாரா அப்படின்னு கேள்வி கேட்டார். கீழே கிராக் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, சேகுவாரா இந்த வார்த்தைகளை சொன்னதாக நம்பகமான ஆதாரங்கள் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, விக்கிகோட் புத்தகங்கள் அல்லது அவரது உரைகளில் இது இல்லை. அப்படின்னா விக்கிபீடியாலையும் இல்லை, புத்தகங்கள்லையும் இல்லை, இவர் எங்கேயாவது மேடையில் பேசின மாதிரியும் இல்லை. எங்கேருந்து எடுத்தார் ஒன்றுமே புரியல. கேட்டால் இவரை அடிச்சு விடுவார். இல்லை அவர் படிச்சிருக்கலாம் எங்கேயாவது, மேபி இருக்கும். சத்தமாக பேச சுத்தமாக பிடிக்காது, மொத்தமாக தூக்கிடுவோம், பை கார்ல் மார்க்ஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா சாமி முன்னாடி மட்டும் தான் சாந்தமாக பேசணும், சாக்கடை முன்னாடியில், கீழே பெரியார். நம்ம போட வேண்டியதுதான், எவன் கேட்பான்? என்ன வேணாலும் போடலாங்க. எவன் வாழ்க்கை ஒரு வட்டம், தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். கீழே அம்பேத்கர், இல்லைன்னா அடிச்சுட்டு அப்துல் கலாம், என்ன வேணாலும் போடலாம். யாரு கேட்பா? எல்லாம் கீழே இருக்கும், அம்பேத்கர் சொல்லியிருக்காரான்னு சூப்பராக ஃபயர் விடுவான். ரீட்வீட் கூட பண்ணியிருக்கான். இந்த சேகுவாரா சொல்லாத இந்த போஸ்ட்டை அவங்க கட்சிக்காரவங்க எத்தனை பேர் ரீட்வீட் பண்ணியிருக்காங்கன்னு போய் பாருங்க. நான் சேகுவாராவை கண்மையாக வண்டிக்கிறேன். ஏன் இந்த வரிகளை எழுதாமல் அவர் மறைஞ்சாருன்னு? இல்லை, அவர் ஏதோ ஒரு புத்தகத்திலையோ இல்லை ஏதோ ஒரு கோட்ஸில் பார்த்துருக்கலாம், அதை அவர் பகிர்ந்துருக்கலாம்ல. அப்படி அதனால தான் நான் சில உதாரணங்கள் சொன்னேன். அவர் படித்த புத்தகங்களுடைய இந்த வரிகள்லாம் சொன்னேன். இந்த மணியண்ணன் என்ன செஞ்சார் அப்படின்னா, வாட்ஸ்அப் ஸ்டோரியில் புசியானந்த் தலைமறைவாக இருக்கும்போது அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு. அவர் கூட ஃபோட்டோ எடுத்து ஒன்றா வச்சு ஒரு சாங், எழுந்தா மலை போலன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன பாட்டு? விஜயகாந்த் அவர்களுடைய மாஸ் என்ட்ரி பாட்டு. விஜயகாந்த் மாஸ் என்ட்ரி. அந்த படத்தில் அவர் கண்ணு செவக்கிறத பார்த்தே நிறைய பேர் ஃபேன்ஸ் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அந்த பாட்டை ஓடி ஒளிகிற ஒருத்தருக்கு போடலாமா? அதுவும் இந்த புசியானந்த் அண்ணனுக்கு போடலாமா? மனசாட்சி வேணாமா? இந்த பாட்டு போடுற மாதிரி இந்த பாட்டு செட் ஆகுமா? சரி போடுவோன்னு போட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு பாட்டு, இவர் தலைமறைவாக இருக்கும் போதே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இது. அடுத்து இன்னொரு பாட்டு, விஜயோட அந்த உங்க விஜய் சனிக்கிழமை வரவாவா அந்த பாட்டு, உங்க விஜய் ஆந்தம் அந்த பாட்டை போட்டு இவரோட பாட்டு. இவர் ஸ்டோரி போட்டுட்டு இருக்காரு. இவர் எதுக்கு அரசியல் பண்ணிருக்காருன்னா, ஒருவேளை புஷிக்கு பெயில் கீழ் கிடச்சி வெளியே வந்துட்டார், ஏன்பா மணி நான் வந்து உள்ளக்கிறேன், எனக்கு ஒரு ஸ்டேட்டஸாவது போட்டியான்னு கேட்டக்கூடாதுல்ல, அதுக்காக இவர் தனியாக அவரோட அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிடிஆர் எங்கே போனாருன்னு தெரியல. அவருக்கு ஏற்கனவே 4-5 கட்சி மாறி வந்தவர். அதனால் அவர் எஸ்கேப் ஜோனில் இருக்கார். அவரை பற்றின ஒரு நூல் செய்தி கூட வெளியில் வரல. அதான் ஆச்சரியம். அப்புறம் வெங்கட்ராமன் பொருளாளர், அப்பாடா தப்புச்சண்டா, நல்ல வேலை இதில் என் பேரே வரலன்னு. அப்புறம் முஸ்லீம் லேடி போட்ட ஒரு அக்கா, அவங்க கட்சி ஆரம்பிச்சிலேருந்தே தலைமறைவாக இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரில. இப்போ இந்த கட்சியோட நிலை இதுதான், சரிங்களா? இதில் சிகே அருண்னு ஒருத்தர் இருக்கார், தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? சமீபத்தில் ஒரு வீடியோ கூட வெளியிட்டார். அவர் திடீர் இந்த மாதிரி சில பேர் திருந்திடுவாங்கல்ல, சில பேர் அதிருப்தியில், மதுரையை சேர்ந்தவர் இல்லையா? அப்படிதான் நினைக்கிறேன். இல்லை கோவையே ஏதோ சம்திங் ஏதோ. அவர் ரொம்ப ஃபேமான ஆள். ஏற்கனவே திமுகவில் இருந்தார். அப்புறம் ஒரு 4 வருஷம் எந்த பார்ட்டிலும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தவர். அப்புறம் மறுபடியும் டிவிகேல வந்திருக்காரு. நம்ம இவரை பற்றி விசாரிக்கும் போது இவராக கட்சியில் சேரலை, இந்த டீம் போய் அப்ரோச் பண்ணியிருக்கு. ஒய் நாட் யூ ஜாயின் இன் டிவிகே? நீங்கள் ஒரு மாற்றத்துக்காக ஏன் டிவிகே சூஸ் பண்ணக்கூடாது? சரி கூப்பிட்றாங்களேன்னு இவர் வந்துட்டு இருக்காப்புல. இப்போ ரொம்ப வேதனையில் இருக்காராம். இது இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த டிவிக்காக ஒரு பிரச்சனையில் சந்திச்சு இப்போ ஆள் தலைமறைவாக இருக்கார். இந்த இஷ்யூக்காக இல்லை, ஏற்கனவே பல இஷ்யூத்துக்காக தலைமறைவாக இருக்கார். எங்கே? மகாராஷ்டிராவில் தலைமறைவாக இருக்கார். ஏங்க நான் என் குடும்பத்தை விட்டுட்டு, என் வாழ்க்கையை விட்டுட்டு நான் தலைமறைவாக இருக்கிறேன். இவனுங்க இங்கே ஆயுத பூஜை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, 41 பேர் கொன்னதுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு அவரே வீடியோ வெளியிடுறாரு. அறத்தோடு செயல்படுங்க, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோ வெளியிட்ட அடுத்த செகண்ட்ல இருந்து அவர் நார் அடிச்சுட்டாங்க ட்விட்டரில். நீ திமுக கைக்கூலி, திமுக ஆளு, திமுக அப்படின்னு போட்டார். ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நாளைக்கே விஜய் வெளியில் இதில் என் மேலேயும் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு திடீர்னு ஒரு வீடியோ வெளியிட்டாருன்னா, விஜயே டிவிகேலேருந்து வெளியேற்றிடுவானுங்க. அந்த அளவுக்கு வாரியர்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒர்க் பண்ணுறாங்க.
சீரியஸாக அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க, யூடியூப் சேனலில் இருக்கீங்க. ஜென்சி இது எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டதுக்கப்புறமும் ஜென்சி அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்தது. ஸோ ஜென்சி வந்து இதை எப்படி பார்க்குறாங்க, இந்த அரசியலை ஏற்றுக்கிறாங்களா? நான் ஃபஸ்ட்டு இவங்களை எப்படி பார்க்குறேன்னா, 90s கிட்ஸுக்கு வந்து இயல்பாகவே ஒரு ஃபிசிக் இருக்கும். அவன் ரோட்டில் விளாட்னவன் காலையில் போய் பிச்சை போய் தேடி கண்டுபிடிச்சி சண்டை போட்டு 4 மணிக்கெலாம் போய் பிச்சை போய் பிடிச்சிருவான் கிரிக்கெட் விளாட்றதுக்கெலாம். இல்லைனா வேறு ஏதாவது விளையாடி இருக்கான், நிறைய கேம் விளையாடி இருக்கான், ரோட்டில் தான் விளையாடுவான், நைட்டு தான் வீட்டுக்கு வருவான். ஆனால் இந்த 2K கிட்ஸ் அப்படி இல்லை. ஜென்சி கிட்ஸு கூட என்னென்னா வீட்டுக்குள்ளேயே விளையாடுவானுங்க, கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் தான். அவங்களுக்கு ஃபிசிக் தன்மையே பெருசாக இருக்காது. ஆனால் ஆள் ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க நிறைய பேர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அது ஒரு குறையாக சொல்லலை, ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன்னு வைங்க. இப்போ இந்த 90s கிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி ஒரு கில்லி மாதிரியான படங்கள் வரும்போது அடிச்சு பிடிச்சிட்டு போய் டிக்கெட் வாங்குவோம். நீங்கள் வாங்கியிருப்பீங்க, நான் வாங்கியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வாங்கியிருக்கேன், நான் நிறைய படங்கள் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த ஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா, புக் மை ஷோ இந்த மாதிரி ஆப்பில் டிக்கெட் எடுத்துகிட்டு ஆளாக போய் உட்காந்துருவாங்க. கூட்டமே அவங்களுக்கு ஆகாது. மேக்ஸிமம் நைட்டில் தான் உழவாங்க. சென்னை முழுக்க நைட்டில் தான் அவங்க ஜாலியாக ரைடு இதுன்னு போகக்கூடிய கேரக்டர். இப்படியான ஒரு கேரக்டரை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கூட்டத்துக்கு நடுவில் போட்டு பண்ணிங்கன்னா அவனோட ஃபிசிக் என்ன ஆகும்? அதனால தான் இங்கே பெரிய சேதமே அதிகமாக இருக்குது. எனக்கு ஒரு ஆச்சரியம்னா, ஒரு சின்ன பையனாக இருக்கான், அவனுக்கே மூச்சு முட்டுது, அவனுக்கு அவ்வளோ ஸ்டாமினா கூட இல்லையா? ஒரு குழந்தையோ வயசானவங்களுக்கு ஆகிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம நாளைக்கு கிணத்துல குதிச்சேன்னு வைங்களேன், குறைஞ்சபட்சம் ஒரு 30 செகண்டு 40 செகண்டு 1 நிமிஷம் வரைக்கும் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியும். நான் சின்ன மதுரையிலே பிறந்து கிணறு அது இதுன்னு குளிச்சுட்டு வந்தவன், எனக்கு ஒரு ஸ்டாமினா இருக்கும். இந்த சின்ன பையன் எப்படி இவன் என்ன இதில் சுருள்றானே, அவ்வளோ நெருக்கடியா. அதாவது செருப்பு கீழே மிதி போயிருதுல்ல, நீங்கள் ஒரு 50 ரூபா செருப்பு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செருப்பு திடீர்னு நடந்து போயிட்டுருங்க, செருப்பை டக்குன்னு உருவிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனடியாக டக்குன்னு செருப்பு எடுக்கிறது. அங்கே எவ்வளோ செருப்பு இருந்துச்சு. அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய உடைமைகளை கூட எடுக்க முடியாத நெருக்கடி அங்கே இருந்திருக்குல்ல. அந்த அளவுக்கு அந்த ஜென்சி இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசியல் பக்குவம் இல்லை. ஏதாவது ஒன்று புதுசாக வந்தால் போதும், அவன்கிட்ட போய் நீங்கள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா, நான் நிறைய பேசியிருக்கேன், ஏன் திமுகவை எதிர்க்கிறேன்னா காரணம் இல்லை. சரி, ஏன் அதிமுகவை மாற்றா யோசிக்கலன்னா தெரியலை. இல்லை வேணாங்க சீமாண்ண தெரியல, அவர் பொய்யா சொல்கிறாரு தெரியல. சரி, வேற ஏதாவது ஆப்ஷன் ஏன் உங்கள் ஊர்லேயே யாராவது தெரியல, இல்லை இவர் வந்தால் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இல்லை அதை எப்படி பார்க்குறது? ஏன்னா அவங்க எல்லாருக்குமே காமன் என்ன இருக்குன்னா மாற்று அப்படின்றாங்க. கொஞ்சம் அரசியல் பக்கம் உள்ள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்கள், இந்த துறையில் எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி கம்பேரிசன் வைக்கிறாங்க. அவங்களுடைய தேவையை இல்லை அவங்களுக்கு புரியும் விதமாக சொல்கிறத கம்மி பண்ணிட்டாங்களா? பிரிட்ஜ் பண்ணலையா அந்த கேப்பை? இவங்களோட புரிதலுக்கும் போன ஜென்ரேஷனுக்கும் ஜென்சிக்கும் நடுவில் இருக்க புரிதலை அப்படியெல்லாம் நம்ம வந்து ஒப்பிட முடியாது. இப்போ நீங்கள் 80s கிட்ஸுக்கு மிகப்பெரிய அரசியல் தெளிவு ஓரளவுக்கு இருந்துச்சு. அதுக்கு மேலே 70ஸ்க்கு இன்னும் அதிகமாக இருந்துச்சு. 70s எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய கூட்டமாக போகும். அவங்க வந்து 80s சொல்லி தரலன்னு எடுத்துக்க முடியுமா? அது அடுத்தடுத்து வர நெருக்கடிகள் இருக்குல்ல, குடும்ப நெருக்கடிகள், பொருளாதார, அப்போ அரசியலில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்றது கொஞ்சம் கம்மியாகும் போது இவங்களுக்குலாம் சுத்தமாக தேவைப்படலை. இவங்களுக்கு அரசியலுங்கிறதே ஒரு 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 எப்படி சொல்கிறேன்னா, ஐயோ அரசியலா அப்படின்ற அளவில் தான் இப்போ இருக்க ஜென்சிஸ் இருக்காங்க. 90s பெரும்பாலும் அப்படி தான் இருக்காங்கன்னு வைங்களேன். இதில் எல்லாருமே இதில் 90% வரைக்கும் இவங்க இதில் தான் இருப்பாங்க, அரசியல் வேணாம் அப்படின்னு. இப்போ இவங்க அதிகமாக பழக்கப்பட்ட முகம் எதுனா விஜய், அஜித், இப்படியான ஆளுங்க தான். இவர் வர்றாருன்னா ஓகே, இப்போ நம்ம அரசியலுக்கு இவர் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை தான். திடீர் அரசியல் புரிதல் அப்படி அரசியல் பார்வை, அவ்வளோதான். இவங்க வந்தால் செய்வாங்க. இவங்களை வந்து இந்த அதிமுகவோ திமுகவோ என்னென்ன இலவச திட்டங்கள் கொடுத்துச்சு, இந்தியாவில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, இந்த 2 ஆட்சிகளையுமே எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, என்ன இந்த இலவசங்கள் மூலிமா என்ன ஆயிருக்கு, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. விஜய் இலவசங்களை ஒழிக்கணும் ஒரு படம் எடுத்தா எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு தெருவில் ஒரு டிவி தான் இருக்கும், ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு டிவி தான் இருக்கும். இப்போ கலைஞர் கொடுத்த உடனே எல்லார் வீட்லேயும் ஒரு சமநிலை வருது. நான் சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு சட்னி அரைக்கேன்னா பக்கத்து வீட்டில் போய் கொஞ்ச நேரம் எட்டி பார்த்துட்டு போய் அரைச்சிட்டு வருவேன். ஜெயலலிதா வந்து மிக்சி அவங்க வந்து கொடுத்த உடனே ஒரு சமநிலை வருது. யாரும் இன்னொருத்தரோட வீட்டில் போய் எதிர்பார்க்கணும் நிலையில. இதை நீங்கள் வந்து இலவசம்னு சொல்லுவீங்களா, 2 பேரையும் சமநிலை ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லுவீமா? அப்போ இவனுங்க அதை 2த்தையும் போட்டு உடைக்கிறானுங்கல்ல, இவனுங்க எவ்வளோ பெரிய தற்கொலை கூட்டமாக இருக்கும். அதை வழிகாட்டினது யாரு? 2த்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நீ இலவசங்கள் வேணான்னு சொன்னா இன்னைக்கு இத்தனை பேர் படித்து முன்னேறி வந்திருப்பானா? கல்வியில் எல்லாமே இலவசம். இந்த 2 திராவிட கட்சிகளுமே கல்வியில் பல திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அது போதுமானதா இல்லையா அப்படின்னா தனி டாபிக், அதை நம்ம இது பண்ணலாம். அது நிறைய தேவைப்படுது, நம்ம அது தனி. ஆனால் போதுமான அளவுக்கு நிறைய கொடுத்துருக்காங்களா இல்லையானா கொடுத்துருக்காங்கல்ல. கம்பேர் பண்ணும்போது எடுத்துக்கலாம். கல்வி சதவீதம் ஏறி இருக்குல்ல, அதெல்லாம் நீ ஒழிப்பேன்,
அதெல்லாம் நான் ஒழிப்பேன்னு ஒருத்தர் வந்து சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய ஆபத்தான அரசியல். இல்லை அவருமே வந்து கல்வியை மேம்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சில திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறாங்களா தாவேகா தரப்புல இருந்து? சமீபத்தில் ஒரு படத்தோட ட்ரெய்லர் வருது. அந்த படத்தோட ட்ரெய்லரோட அதில் வந்து ஒரு டீ கடை மாதிரி ஒரு சீன் வருது. அந்த டீ கடை போர்ஷனில் இலவசத்தை ஒழித்தார் முதலமைச்சர் விஜய்னு ஒரு போஸ்டர் இருக்குது. அதுக்கான அர்த்தம் என்ன? இலவசங்களை தடுத்து நிறுத்திட்டாரு, ஒழிச்சிட்டாரு அப்படின்ற. ஆமாம், அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, நடுவில் ஃபேமஸ் ஆச்சு. அப்போனா நீங்கள் எல்லா இலவசத்தையும் ஒழிக்கிறீங்களா? காலையில் இப்போ குழந்தைகளுக்கும் சிற்றுண்டி கொடுக்குறாங்க, மத்தியானம் சத்துணவு கொடுக்குறாங்க, பஸ் பாஸு, அப்புறம் சைக்கிளு, லேப்டாப். இப்போ லேப்டாப் நிறுத்திட்டாங்க, அந்த சண்டை போயிட்டுருக்கு. அதாவது நம்மளுடைய வாதம் என்னவா இருக்கும்? லேப்டாப் கொடுக்கறது நிறுத்திட்டீங்க, லேப்டாப் கொடுங்க அப்படின்ற வாதம், இல்லை டேப் கொடுங்கன்ற வாதம் சரியாக இருக்கும். இல்லை செல்ஃபோன் கொடுங்க அப்படின்ற வாதம் சரியாக இருக்கும். 1000 ரூபா பத்தாது 2000 ரூபா கொடுங்கன்றது சரியாக இருக்கும் இல்லையா? 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாள் ஆக்குங்க, இல்லை 300 நாள் ஆக்குங்க அப்படிங்கிறது வாதம் சரியாக இருக்கும். ஒழிங்கன்றது என்ன மாதிரியானது? சமூகத்தில் ஒரு செக்டாருக்கு அது கிடைக்காம போகிறதுக்கான வழிவகையாக இருக்கும். அதுதானே பிஜேபியோட அஜெண்டா. மோடி என்ன சொன்னார்? இலவசங்கள் இந்த நாட்டில் எங்கேயுமே இருக்கக்கூடாது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா இலங்கை மாதிரி பாகிஸ்தான் மாதிரி ஆகிடும்னு சொன்னார். அதே அஜெண்டாவை நீங்கள் பேசுகிறேன்னா உங்கள் 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? சீமானும் அதே தான் பேசுகிறாரு. அதே அஜெண்டாவை நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? இலவசங்கள் மூலியமா அரசு பள்ளியிலேயே படித்து அரசினுடைய சலுகைகள், அரசினுடைய நலத்திட்டங்கள் மூலிமா வளர்ந்த லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு முன்னேறி இருக்கிறாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? நிச்சயமாக இருக்கு. அப்போ நீங்கள் அதை ஒழிங்கன்னு சொன்னால் நாம் மறுபடியும் உத்தரப்பிரதேச லெவலுக்கு போக மாட்டோமா? ஏன் உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணுறேன்னா, உத்தரப்பிரதேசம் இப்போ தான் போன மாதம் ஒரு செய்தி சொல்கிறாங்க, பெண்களுக்கும் அப்பாவோட திருமணமான பெண்களுக்கும் அப்பாவோட சொத்துல பங்கு கொடுக்கலான்னு விவாதிக்கலாமா, சட்டமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்கலாமான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அது இங்கே பல வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் கொண்டு வந்துட்டார். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது தமிழ்நாட்டுக்கும் இதுக்கும். அப்போ இங்கே நீங்கள் இலவசங்களை ஒழிப்பேன்னு சொல்கிறத இந்த ஜென்சி கிட்ஸ் ஆதரிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எதுக்கு, நம்ம தான் வேலைக்கு போகிறோமே அப்படின்ற மனநிலை தான் அவங்களுக்கு. அது வந்து ஒரு சமநிலை. அப்படியான ஒரு அவங்க அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. நான் ஜெயிச்சா செருப்பு தருவேன்னு ஒருத்தர் சொன்னார், எம்ஜிஆர். ஏன் செருப்பு தரணும்? செருப்பு இல்லாமல் கொடுப்பாங்கன்னு இப்போ இருக்க ஜென்ரேஷன் கேட்கலாம். ஆனால் செருப்பு கொடுத்ததனுடைய அர்த்தம் என்னன்னா, அன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர்லாம் செருப்பு போடக்கூடாது. இவர் எல்லாருக்கும் செருப்பு கொடுத்தாரு, எல்லாரும் செருப்பு போட்டாங்க. அப்புறம் அந்த திட்டத்தை நிறுத்தினாங்க. ஏன்னா இவங்க பழகிட்டாங்க, இவங்களே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சமநிலை வந்திருக்குல்ல. இதை வரவேற்பீங்களா இல்லை எதிர்ப்பீங்களா? ஆனால் இவங்க வந்து அரசியல் எழுச்சிக்கான ஒற்றைமுகமாக திரு விஜய் அவர்கள், இல்லை ஒற்றைமுகன்றது பெரும்பான்மையான ஜென்சி, அதை பார்க்கறதுக்கான காரணம் என்ன? சோஷியல் மீடியாவில் அவங்க தான் அதிக ஆக்டிவாக இருக்காங்க. மூவி, பஞ்ச் டைலாக்கு, மூவி, இதுதான், வேற எதுவுமே இல்லை. விஜய் சுறா படம் ரிலீஸ் மட்டும் அரசியலுக்கு வந்துருந்தா நாரி இருக்கும்ல. குருவி படப்போ இல்லை அழகிய தமிழ் பக்கம் வந்து மட்டும் நீங்கள் படத்துக்கு நேராக அரசியலுக்கு வந்தால் நாரி இருக்கும்ல. ஒரு 2-3 வருஷமா 2021 ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. விஜயை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இப்போல்லாம் இவர் வந்து வெளியே வந்தால் பாதுகாப்பு இல்லைங்கிறவர் 2021 எதுக்கு சைக்கிளில் வந்து ஓட்டு போடணும்? அங்கே தடியடி நடந்துச்சுல்ல. இல்லை, இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக உருவெடுத்துட்டார்ல. அப்போ ஒரு டிரான்சிஷன் இருக்குது தானே? டிரான்சிஷன் இருக்குது. அரசியல் கட்சி அப்போனா நீங்கள் கேட்குற கேள்வி உல்ட்டாவாக இருக்குது. சினிமா செலிபிரிட்டியாக டாப்பில் இருக்கும்போதே நீங்கள் இப்போ எந்த எஸ்கார்டும் இல்லாமல் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. இனிமேல் தான் நீங்கள் மக்கள்கிட்ட வரணும். இப்போவும் நான் வரமாட்டேன், வந்தால் கூட்டின சேரும்னா நீங்கள் சினிமாக்கே போயிருங்க. நம்ம இதை உல்ட்டாவாக தான் கேட்கணும். நீங்கள் செலிபிரிட்டி இல்லை, செலிபிரிட்டியாக இருக்கும் போதே நீங்கள் எந்த பாதுகாப்பும் உள்ளே வந்துட்டீங்க. சன்னி லியோனுக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு பார்த்தோம்ல நம்ம. அப்போ இவரும் அதே மாதிரி வந்துட்டா கூட்டம் வரும். ஆனால் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கல்ல சார். நீங்கள் வந்து விஜயகாந்த் வந்து இவருக்காவது ஜென்சி கிட் மட்டும்தான் ஃபேன்ஸாக இருக்காங்க. விஜயகாந்துக்கு அப்படியா ஃபேன்ஸு? சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து எல்லார் தரப்பும் ஃபேன்ஸ் இல்லை. கமல்ஹாசனுக்கும் எல்லா தரப்பும் ஃபேன்ஸ் தானே. கமல்ஹாசனுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு மாநாடு நடத்தும் போது. அவர் ஏதோ புதுசாக ஒரு கொள்கையை சொல்கிறாரு, நான் கொள்கையே அப்புறமா அறிவிக்கிறேன்னாரு, ஆனால் நான் நடுவுன்னாரு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் காணாமல் போயிட்டார்ல. நான் சொல்லலை, அவரே சொல்லிட்டாரு, நான் தோத்த அரசியல்வாதின்னு அவரே ஒத்துக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து இவருக்கே தெரியாது இவருடைய கொள்கை என்னன்னு. விஜயே நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் உங்கள் கொள்கையை ஒரு 4 கொள்கையை சொல்லுங்கன்னா ஜப தான், அதான் நடக்கும். ஓகே, உங்களுடைய நேரத்துக்கும் பல்வேறு கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.